டிவிகேவுடைய பொதுக்கூட்டம் பாண்டிச்சேரியில் நடந்து முடிஞ்சிருக்கு சிறப்பாக. இதில் வந்து என்னென்ன விஷயம் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, என்னென்ன விஷயம் பேசலை, இதெல்லாம் பேசியிருக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் பேசலை. அது என்ன விஷயம்னு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி வந்து ரோட் ஷோக்கு தான் அனுமதி கேட்டாங்க. ஏன்னா ரோட் ஷோ வந்து பண்ண முடியுங்க. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு சின்ன இடம், தமிழ்நாடு மாரி கொஞ்சம் பெருசு இல்லை. தமிழ்நாடு வச்சு பண்ணிடலாம், ஆனால் பாண்டிச்சேரியில் பண்ணது ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து நம்ம மாலுக்கு பக்கத்தில் ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வழியாக போகிற பஸ்ஸு போயிருந்தால் ஓரளவுக்கு நம்ம டிராஃபிக் இப்போ கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்பவும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மார்னிங் ஈவினிங் டைம் எல்லாம் ஸ்கூல் காலேஜில் விட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப கூட்டமாயிடும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா ரோட் ஷோவில் எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா தெரியும் இல்லையா, பாண்டிச்சேரி தெரியும், சின்ன ஒரு யூனியன் பிரதேசம். அதில் வந்து விஜய் மாரி ஒரு பெரிய ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார். அவர் ஃபஸ்ட் வந்து ஒரு டாப் ஸ்டார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து மக்கள் பார்க்குறத விட கவர்மெண்ட்டை பார்க்கும். அப்போது ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து உள்ளே வரும்போது கண்டிப்பாக கூட்டம் வரும் இல்லையா, கண்டிப்பாக கூட்டம் வரும். ஆனால் அந்த சின்ன இடத்துல கூட்டம் வந்துச்சுன்னா அது எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? கரூர் சம்பந்தத்துக்கு அப்புறம் இந்தமாரி சம்பவம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து விஜய் அவர்களும் கவர்மெண்ட்டும் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரோட் ஷோ கொடுத்துருந்தாங்கன்னா வேறு என்ன ஒரு விபரீதம் ஆயிருக்கலாம். ஆக முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கரூருக்கு அப்புறம் நம்ம எது பண்ணாலும் நம்ம பார்த்து தான் பண்ணுற மாரி ஒரு சுச்சுவேஷன் வந்து டிவிக்கு கட்சிக்கு வந்து அமைஞ்சு போச்சு. இத்தனை கண்டிஷன் போடுறாங்களே, எதுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போடுறாங்க அப்படின்னு கேட்டேன். அதானே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோர்ட்டில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஒப்பிடாதீங்க. ஏன்னா அவர் ஒரு ஸ்டார். ஆனால் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஸ்டாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் பார்க்கணும். இப்போது ஸ்டாரை பார்க்க கூட்டம் வரும் தான், நீங்கள் அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னாங்க. அதுதான் இப்போது அதே தான் இப்போ வந்து புதுச்சேரியும் ஸ்டார்டிங்கும் சரி தான். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்க, அனுமதி கேட்டாங்க, சரி நாங்கள் பேசி பார்க்கலாம் அப்படின்னு கலந்து பேசுனாங்க. அப்புறம் இதெல்லாம் நினச்சிருப்பாங்க, தரல. அது எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சு, ரோட் ஷோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் மீறி சரி அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் பொதுக்கூட்டமாக இது பண்ணிக்கோங்க சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் வந்து சொன்னாங்க. அதேமாதிரி இவங்களும் பொதுக்கூட்டமாக பண்ணாங்க. 5000 பேர் தான் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு தாவேகா சார்பில் சொன்னாங்க. போலீஸ்காரங்களும் இந்தமாதிரி 31 கண்டிஷன் கிட்ட கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு. அதுமாரி பாஸ் எல்லாருக்கும் QR கோட்லாம் வச்சு ப்ராப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் விட பாண்டிச்சேரி போலீஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு புஷியானதாவும் சொல்லியிருப்பாரு, ஆதவஜனா சொல்லியிருப்பாரு, தலைவர் விஜய் அவர்களும் சொன்னார். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க. அவர் ஸ்டார்டிங்கே எது சொல்லி ஆரம்பித்தார்னா, தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க வந்து பாண்டிச்சேரி போலீஸ்காரங்க பார்த்து கற்றுக்கோங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பார்த்து கற்றுக்கோங்க, அவங்க எப்படி ப்ராப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். நிஜமாலுமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. யாரையும் உள்ளே விடலை, எல்லாமே QR கோடு தான். போலீஸ்காரங்க தாண்டி யாரும் உள்ளே விடலை, நிறைய விஷயம் பண்ணாங்க அவங்க. அதான் விஜயர்களும் மற்ற நிர்வாகிகளும் சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடை விட பாண்டிச்சேரி வந்து ரொம்பவும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. அதில் விஜய் வந்து பேச ஆரம்பித்தோடனே பாண்டிச்சேரியோடைய பெருமைகள், புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரமம், வில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க. நம்ம வில்லியனூர் மாதா கோயில், அப்புறம் நம்ம பாண்டிச்சேரியோடைய மிகவும் புகழ்பெற்ற விநாயகர் கோயில், மணக்குள விநாயகர் கோயில், நிறைய விஷயத்தை பற்றி பேசினார். பேசிட்டு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் பாண்டிச்சேரி மக்களுக்கு செய்யணும், இதெல்லாம் கவர்மெண்ட் செய்யணும், அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசிட்டு காரைக்காலில் வந்து மீனவர்கள், காரைக்கால் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடும் சரி தான். தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே ராமேஸ்வரம் எல்லா சைடுமே வந்து இந்த மீனவர்கள் பிரச்சனை தான் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இலங்கை மீனவர்கள் ஏன் பண்ணுறாங்க கேட்டால், இலங்கைக்காரங்க சொல்கிறது கொஸ்டின் ஆனால் இவங்க எண்ணெய் தாண்டி வந்துட்டாங்க, நாங்கள் வந்து படகுகளை பிடிச்சிக்கிறோம், அதனால் பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க சைடு என்ன பண்ணுறாங்க, நான் அப்படிலாம் அந்த சைடு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போது மீனவங்களுக்கு தெரியும் இதான் பார்டர், இது மேலே போக மாட்டேன் அப்படின்னு. அவங்களும் போக மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து இப்போ இல்லைங்க, ஒரு சமீப காலமாக இந்த பிரச்சனை இருக்குது. சமீப காலமாக எப்பொழுதும் இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு வந்து எந்த ஒரு தீர்வும் வந்து ஒன்றிய அரசும் எதுவுமே செய்யலை. அதான் விஜய் வந்து சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இதெல்லாம் வந்தால் மாற்றணும், இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இது ஏன் இதை மட்டும் விஜய் பேசலை அப்படின்னா, நான் வந்து விஜய் பேசும்போது நிறைய பேர் சொன்னேன். ஆனால் ஒரு விஷயம் அவர் பேசலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஒன்றிய அரசை வச்சு மாநில அரசையும் நல்லா பேசுவார், நல்லா ஒரு பார்க்கும்போது புஷ்பமாக ஏறும் வச்சு நிறைய பேர் இப்போ கதற போகிறாங்க அப்படின்னு நினச்சி. ஆனால் திமுக பேசினார். பட் இருந்தாலும்
அந்த அளவுக்குலாம் பேசல. அப்படியே ஊறுகாய் மாரி தொட்டுக்கினார் அவ்வளோதான் தவிர மற்றபடி எல்லாம் ரொம்ப டீப்பாலாம் போய் பேசல. என்ன சொல்ல வந்தேன், பாண்டிச்சேரியில் என்னென்ன இருக்குது, என்னெல்லாம் மாற்றணும், அதான் மெயினாக. ஆனால் பாண்டிச்சேரியில் ஒன்று மட்டும் தலைவச்சு ஆடுது. அது விஜய் அவர்கள் பேசி இருந்தால் அதோட இம்பாக்ட் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னுடைய தாட்டு. உங்களை தாட்டு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது என்னென்னு கேட்குறீங்களா? போதைப்பொருள். போதைப்பொருள் வந்து அதாவது பாண்டிச்சேரி வந்து ரொம்பவும் அதிகமாகிடுச்சு. போதைப்பொருளாகட்டும், ரவுடிசம் கேங்கு, அந்த கேங்கு வந்து ரொம்பவும் அதிகமாச்சு. ஏன்னா கொலை ஒட்டி சப்பர் மாரி அடிக்கடிக்கு ஒரு கொலை, அதுமாரி நிறைய விஷயம் வந்து போதைப் பொருளால் பண்ணுறது, கேங் வாரு, அதுமாரி பாண்டிச்சேரியில் ரொம்பவும் அதிகமாகிடுச்சு. இதை பற்றி விஜய் பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஏன்னா இதை பற்றி பேசுவார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் விஜய் பற்றி பேசலை. ஏன் பேசலை அப்படின்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க பாண்டிச்சேரி இருக்குது, அதனால பற்றி பேசலையா அப்படின்னு ஒன்றும் புரியல. ஏன்னா தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரி ரொம்பவும் அதிகமாகிடுச்சு. அதனால் இவர் பேசியிருக்கலாமோ அப்படின்னு என்னுடைய தாட். நினச்சிருந்தேன் சரி பற்றி பேசுவார் அப்படின்னா, நான் பேசலை. அதனால் உங்களுக்கு இதை பற்றி பேசியிருக்கணுமா பேசியிருக்க வேணாமா அப்படின்னு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.